வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்டில் எப்படி செய்யும்னு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுന്ന ரெசிபி தான். എന്നാലും என்னுடைய ஸ்டைலில் ഞാൻ எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ளீனான தண்ணி, சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது பவுலில். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அது ஒரு ஜல்லடை வச்சு அதில் 250 ml மைதா மைதா மாவு 250 ml மெஷர்மெண்ட் கப்பில் தான் ഞാൻ എടുത്തിരിക്ക്. 250 ml மெஷர்மெண்ட் கப்பில் மைதா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, இவ்வளோ அது கூடவே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான். ஃபஸ்ட்டு ഞാൻ അതെടുത്ത് എല്ലാം നമ്മൾ ഒന്നാ മിക്സ് பண்ணி தனியே ஜெலிச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் எடுக்க പോകുന്നത് பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் அது 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் எடுக்கணும். பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன். இது பேக்கிங் பவுடர். இது 2 டீஸ்பூன் எடுத்து போட போகிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கு. இப்போ 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஜெலிச்சு மிக்ஸ் பண்ணி மாற்றி வைக்கலாம். நம்ம எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குல்ல? நாங்கள் நல்லா இருப்போம். இது என்னுடைய 4வது வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில், அதிலும் தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த பவுலும் தண்ணி இல்லாத ஒரு க்ளீனாக ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 4 முட்டை எடுத்துருக்கு ഞാൻ. அதுக்கு 4 முட்டை எடுத்துட்டு 2 டீஸ்பூன் வானிலா எசன்ஸ், அப்புறம் ஒரு 2 ட்ராப் ബട്ടർ ഏജൻറ്റ്, ഒരു 2 എസൻസ്, ബട്ടർ സ്കോച്ചിൻ്റെ എസൻസ് ഒരു 2 ഡ്രോപ്പ് போதும். பட்டர் ஸ்கோச்சிൻ്റെ எசன்ஸு அது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பீட்ரு இருந்தால் பீட்ரு வச்சு நல்லா அடிச்செடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் பீட்ரு இல்லை அப்படி இருந்தால் மிக்சியில் கூட இதே மாதிரியே தான். மிக்சியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிருக்கணும். அதில் 4 முட்டையும் இது வானிலா எசன்ஸு ப்ளஸ் அந்த 2 ட்ராப்பு ഞാൻ போட்ட அந்த பட்டர் எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் கூட நம்ம ரொம்ப ஹீட் ஆகாமல் அடிச்செடுக்கலாம். மிக்ஸி ஹீட் ஆகாமல் கொஞ்சம் அடித்து இதே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ഞാൻ ചക്കര நம்ம எடுத்த 240 ml കപ്പിൽ 250 ml കപ്പിൽ അതിൻ്റെ 3/4 ഭാഗமாக சர்க்கரை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம். அந்த சர்க்கரை போட்டு நல்லா இந்த முட்டையும் வானிலா எசன்ஸ் எல்லாம் அரைச்சி வச்சதிൻ്റെ கூடவே சர்க்கரையும் போட்டு நல்லா அடிச்செடுக்கலாம். ഞാൻ ബീറ്റർ தான் യൂസ് பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்சியிலானாங்கில் அதே மாதிரி அதில் இட்டு തന്നെ முட்டையோட கூடவே சர்க்கரையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு വരുന്ന மாதிரி க்ரீமியாக വരുന്ന மாதிரி அடிச்செடுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு க்ரீமியாக ഞാൻ பீட்டர் வச்சு அடிச்செடுத்துருக்கு. இப்படி இருந்தால் தான் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும். நம்ம மிக்சியிலும் இந்த அளவுக்கு வரலையிலும் கொஞ்சம் நல்லா தான் வரும். இந்த கலர் வரலைங்களும் ஓரளவுக்கு நல்ல கலர் வரும். இந்த அளவுக்கு அடிச்சுட்டு லாஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு எண்ணெய் ஆயில் ஊற்றிருக்கு. சன்ஃப்ளவர் ஆயில் தான். எல்லா எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி ஒரு 1 மினிட் சும்மா ஒரு 1 மினிட் மட்டும் அது ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மிக்சியில் இருந்தாலும் அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு ஒன்று கறக்கி எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. இனி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கல, மைதா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, இனி நம்ம பீட்ரு யூஸ் பண்ண வேண்டாம், அது அவ்வளோதான் അതിൻ്റെ வேலை. அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம ஸ்பாட்சில் வச்சு
இதே மாதிரி நடுவில் கட் பண்ணி சைடு அப்படியே எடுத்து நடுவில் கட் பண்ணி விடுந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒன்றா போடக்கூடாது. ஒன்றா போட்டால் அது நமக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். நம்ம மிக்சியில் அடித்ததும் இதே மாதிரி தான். மிக்சியில் எண்ணெய் ஊற்றி ஒன்று அடிச்சுட்டு லாஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பவுலில் எடுத்து அதுக்கப்புறம் இதே ப்ரொசீஜர் தான். ஸ்பாச்சில் வச்சு இதே ஸ்பாச்சில் இல்லை நமக்கெங்கில் வேறு ஏதாவது கரண்டி ஆனாலும் ஒரு அந்த மாதிரி ஏதாவது வச்சாலும் எடுத்தால் போதும். அப்புறம் நான் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மைதா போடுമ്പോൾ அது நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் அது கூட கொஞ்சம் பால் ஊற்றி அப்படியே மிக்ஸ் செய்தெடுக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கணும். ரொம்ப நம்ம ஃபோர்ஸாக அடிக்கக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் செய்தால் அது அப்படியே அந்த மேலே முட்டை நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும், அப்படியே கீழே தாழ்ந்து போயிடும். அதனால் மெதுவாக இந்த மாதிரி தான் பண்ணி எடுக்கணும். அப்போ பாலும் கொஞ்சம் நேரம் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு ഞാൻ സ്റ്റൗവിൽ വെച്ച് செய்யலாம்னு நினச்சி தான் இதில் சரி ஸ்டவ்லையும் ஓவனிலும் வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது நான் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். அடுத்தா இது ஓவனில் வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டிலுமே நமக்கு எப்படி வரப்போகிறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். இந்த பெரிய இதில் எடுத்து வச்சிருக்கிறது ஸ்டவ்வில் வச்சு பண்ண போகிறேன். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் எல்லாத்திலுமே நமக்கு முன்னுக்கு வர முடியும். என்ன செஞ்சாலும் இஷ்டத்தோடு செஞ்சால் கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் எப்படியாவது நம்ம கஷ்டப்படணும், இருந்தால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லோரும் வாழ்க்கையை முன்னேறினே கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். எந்த தொழில் செஞ்சாலும் அது இஷ்டத்தோடு செய்யணும். நான் ஒரு பேக்கிங் ஹோம்மேடாக எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. இது இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கு. ஸ்டவ்வில் ஒரு 5 மினிட்ஸு ப்ரீ ஹீட் பண்ணிய பிறகு அப்போவே வச்சுருந்தேன். ஸ்டவ்வில் வச்சுட்டு அது மேலே இப்போ மூடி போட்டு அது ஒரு நல்ல ஸ்மெல்லு வெளியே வரும் கேக்கு வேகுന്ന டைமில். அப்படியே அது சிம்மில் ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தூக்கி விடணும். அவ்வளோதான். மீடியத்திலும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவிலும் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டும் தூக்கி வச்சுருக்கு. அப்போ கொஞ்சம் வெளியிலேக்கு எல்லாம் போகாமல் கொஞ்சம் இருக்கிறதுக்கு தான் வெயிட் வச்சுருக்கு. இப்போ நம்ம ஓவனில் வச்சுருக்கு. எடுத்துகிட்டு வந்தோம். ஓவனில் வைக்கிறதுக்கு வச்சு அதில் வச்சுச்சு. இது ஒரு ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அதனால் நமக்கு டைமிங் இதில் கம்மியாக வச்சா போதும். இது ஒரு 30 மினிட்ஸ் வச்சா போதும். 190 டிகிரியில் தான் வைப்போம். அது 30 மினிட்ஸ் 190 டிகிரியில் வச்சுருக்கு. பார்க்கலாம் எப்படி வரும்னு நம்ம பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆகி நல்ல ஸ்மெல்லு வந்து ഞാൻ ഒരു സ്റ്റിക്ക് വെച്ച് பார்த்தா கரெக்டாக வெந்திருக்கு. ஸ்டவ்வில் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ்வில் தான் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அது நம்ம ஸ்மெல்லு வெளியே வரும்போதே தெரியும் நல்லா வெந்துருச்சுன்னா. அதனால் ஸ்டிக்கி வச்சு பார்த்து கையில் ஒட்டவே இல்லை. அதுவும் நம்ம வெளியில் எடுக்கலானே. சூப்பராக இருக்குது பாருங்க. இது நம்ம ஸ்டவ்வில் வச்சு செஞ்ச கேக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல சாஃப்டாக அப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக வரும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு செய்யுന്നത്. அடுத்ததும் நம்ம ஓவனில் வச்சு செஞ்சது. அது ഞാൻ 9 ഇഞ്ച് മോൾഡിൽ தான் எடுத்தது. 7 இன்ச் மோல்டில் தான் எடுத்தது. ஸ்டவ்வில் வச்சது 8 இன்ச் மோல்டு. அதனால் ஒன்று சின்னது ஒன்று பெருசுமாக தான் இருக்கும். இது 7 இன்ச் மோல்டு. அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். സബ്സ്ക്രൈബ് பண்ணாதிருக்கிறவங்க സബ്സ്ക്രൈബ് பண்ணுங்கள். ഇത് ഞാൻ കട്ട് பண்ணி காட்டல. എന്ന് വെച്ചാൽ ഞാനിത് ഐസിങ് ചെയ്തൊക്കെ വെച്ചിരിക്കും இந்த கேக்கு. அது அப்புறம் ஒரு வீடியோவில் காட்டுறேன் நான். இல்லை நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன். ஐசிங் பண்ணதுக்கானால தான் கட் பண்ணல. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டுலுமே நல்லா வந்திருக்கு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒன்றும் கஷ்டம் இல்லை. அவ்வளோ ஈஸியான கேக்கு.